உலகத்திலேயே மிகச்சிறிய வாசல் வழியா சிவபெருமான தரிசனம் பண்ற மாதிரியான ஒரு கோவில் அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? இந்த வீடியோல அதை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு பெரிய வாசல் வழி இருந்தாலும் இந்த சின்ன வாசல் வழியா தரிசனம் பண்ணாதான் இந்த சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றது இந்த கோவிலுக்கு வர மக்களுடைய நம்பிக்கையா இருக்கு. இந்த கோவில் எங்க இருக்கு, இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பத்திலாம் இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். விழுப்புரத்துல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு கோடி அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்க கோடி கொடுத்த நாதர் சிவன் கோவிலுக்கு தாங்க நம்ம இப்ப போய்கிட்டு இருக்கோம். இந்த கிராமத்து பேரு ஒரு கோடி தாங்க. இந்த ஒரு கோடி அப்படின்ற இந்த கிராமம் விழுப்புரத்துல இருந்து திருக்கோவிலூர் போகும் வழியில விழுப்புரத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தோகைப்பாடி அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல தாங்க இந்த ஒரு கோடி அப்படின்ற இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு சின்ன கிராமம், ஒரு 200-250 குடும்பங்கள் தான் இங்கே வசிக்கிறாங்க. நீங்கள் விழுப்புரத்துலேருந்து வரதா இருந்தால் பஸ் வந்து உங்களுக்கு டைமிங்க்கு இங்கே பஸ் இருக்குங்க. ஒரு கோடி அப்படின்ற ஊருக்கே உங்களுக்கு பஸ் இருக்குது. இதை பாருங்கள், இதுதான் அந்த கிராமத்துக்கு போகிற வழி லெஃப்டில். இப்போ நம்ம அந்த போர்டு வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அந்த போர்டிலே அந்த ஒரு கோடி அப்படின்ற அந்த கிராமத்தினுடைய பெயர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்டில் போகும்பொழுது அந்த கிராமத்துக்கு முன்னாடியே அந்த கோவில் இருக்கும். நான் விழுப்புரத்துல இருந்து முகையூர் வழியா திருக்கோவிலூர் போற அந்த ரூட்ல வந்து வெங்கடேசபுரம் ரயில்வே கேட் வழியா வந்துட்டு ஒரு கோடி போய்கிட்டு இருக்குங்க. அந்த ஒரு கோடி கோயிலுக்கு எப்படிங்க போகிறது? அப்படி வழி இருக்குங்களா? சரிங்க சரிங்க. சரிங்க. போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க. எல்லாமே வயல்வெளி தான். நெல், கரும்பு இந்த மாதிரியான பயிர்கள் தான் அங்கே எல்லாமே பயிரிட்டு வச்சுருந்தாங்க. அதை தூரத்தில் தெரியுது பாருங்க, ஒரு பெரிய மரம். அங்கே தான் வந்து அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி தான் நம்ம அந்த கிராமத்துக்கு போகணும். இந்த வெங்கடேசபுரம் ரயில்வே கேட் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கோவிலை நீங்கள் ரீச் ஆகிடலாம். காரில் கூட நீங்கள் வரலாம், ரோடு நல்லாவே இருக்குது. பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஒரு கோடின்ற கிராமத்தில் இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து நீங்கள் நடந்து இந்த கோவிலுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 2 வீலரில் காரில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வெங்கடேசபுரம் ரயில்வே கேட் வழியாக நீங்கள் இந்த பக்கமாக வந்துடுங்க. கோவில்கிட்ட வந்தாச்சுங்க. இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா ஒரு வயல்களுக்கு நடுவில் தாங்க இருக்கும். அழகாக ஒரு பெரிய அரச மரத்தடியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா வயல் இருக்கும். ரொம்ப காலமாக இந்த இடம் வந்து புதர்மண்டி போய் பெரிய காடு மாதிரி இந்த இடம் இருந்திருக்கு. இப்போ தான் கொஞ்சம் ஆண்டு காலமாக தான் இந்த இடம் வந்து சரி செய்யப்பட்டு இந்த கோவில் வந்து வழிபாட்டு முறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சின்ன கோவில் தாங்க இப்போ நம்ம பார்க்குறது. பழங்கால அந்த கட்டடங்கள்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. ரொம்ப சிதிலமடைஞ்சு ரொம்ப மோசமான நிலையில் தான் அந்த கட்டடங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு இப்போ வந்து சரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோவில் பற்றின வரலாறு நிறைய விதமாக சொல்கிறாங்க. கரெக்டான வரலாறு இதுதான் அப்படின்றது யாருக்கும் தெரியல. இந்த கோவிலில் நிறைய ரொம்ப பழமையான ஓலைச்சுவடிகள் இந்த கோவிலில் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கோடி சித்தர்கள் தவம் பண்ணாங்க, இப்போவும் பண்ணின்னு இருக்கிறாங்கன்றாங்க. அது நமக்கு கண்ணில் அந்த இடத்துலங்களா? ஆமாம், இந்த கோவிலில். ஆமாம், அவங்களுக்காக உண்டானது தான் அந்த கிணறுங்களா? பாருங்க. ஆமாங்க, அந்த கோவில் அவங்களுக்கு சித்தர்கள் உண்டாக்குனது தான் அந்த கிணறு. இதுவரையிலும் இப்போ அவங்க வந்து பண்ணின்னு இருக்காங்க, போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தது இல்லை. ஆனால் இன்னமும் அரூபர் வடிவத்தில் சித்தர்கள் வந்து போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஒரு கோடி சித்தர் இது பூஜை பண்ணதுனால தான் ஊருக்கே இப்போ ஒரு கோடின்னு பேர். இந்த ஊருக்கே ஒரு கோடின்ற பேர் தான். ஆமாம், ஒரு கோடி தான் இந்த ஊருக்கு பேர். வேற ஏதாவது சேர்ந்த பேரே இருக்குங்களா? பேரே ஒரு கோடி தான். பேரே ஒரு கோடி தான். பேரே ஒரு கோடி தான். அது மாதிரிங்க. மற்றபடி இப்போ இந்த கொரோனாவிலேருந்து நிறைய கல்யாணம் நடக்குது. யாருக்கும் குழந்தை இல்லைன்ட்டு இது கிடையாது. இந்த கோவிலில் திருமணம் நடக்குதுங்க. ஆமாங்க, கரெக்டாக அந்த வருஷம் திருமணிங்கனாக்கா அந்த கல்யாண நாளுக்கு வந்து குழந்தையோட தம்பதியோட வந்து தான் பூஜை பண்ணின்னு போகிறாங்க. ஆனால் டெய்லி வந்து வெளியிலேருந்து நிறைய பேர் வந்துக்கின்னு இருக்காங்க. பூஜைலாம் எப்படிங்க? பூஜையே கிடையாது. ஒன்லி இப்போ நீங்கள் ஒரு நேர்ந்துக்கு நீங்கள் ஒரு அபிஷேகம் கொடுக்குறேன் அப்படின்னு பூசாரிட்ட சொன்னீங்கன்னா அவர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் வருவார். நீங்கள் பூஜைக்கு உண்டான சாமான்லாம் அவரே கூட வாங்க சொன்னாலும் வாங்கிடுவார். இன்றைக்கி இது அபிஷேகம் அப்படின்னாக்கா அன்றைக்கி அபிஷேகம் பண்ணி கொடுத்துருவார். மற்றபடி இதெல்லாம் கிடையாது. சாதாரண சிவன் கோவிலில் நடக்கிற மாதிரியான வழிபாடு முறையெல்லாம் இல்லை. ஒரு கிராம கோவில் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பாரம்பரியமான பழமையான கோவில். ஆமாம், 2000 வருஷம். அதான் வந்து பாண்டியன் காலத்து சின்ன இது. அது பாருங்கள், அந்த பாண்டியன் காலத்து சின்ன அங்கே. அங்கே மீன் பொரிச்ச சின்ன இருக்குங்களா? அதனால் இது பாண்டியர் காலத்து கோவில். பாண்டியர் காலத்து கோவில். வேறு ஏதாவது கல்வெட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே கல்வெட்டு அதான் இதில் வந்து ஓலைச்சுவடெல்லாம் இருந்தது, அதெல்லாம் திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஓலைச்சுவடிகள்லாம் அங்கே இருந்திருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப பராமரிப்பு இல்லை, எல்லாம் அது மாதிரி ஆகிப்போச்சு. பாருங்க, அதோ பாருங்க, அதான் ரொம்ப பாழடைஞ்சு போய் ரொம்ப ஆகிப்போச்சு.
எல்லாமே இது மாதிரி தான். இது பூராமே வந்து இப்ப அதே மாதிரி தான் இருந்தது. இது எல்லாமே அப்படி தான் இருந்தது. சிறப்பு பூஜைகள், திருவிழாக்கள் அந்த மாதிரி ஏதாவது? பிரதோஷம் சிறப்பாக இருக்கும். பிரதோஷம் சிறப்பாக நடக்குங்க. பிரதோஷம் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஜனங்க வருவாங்க. அது சூப்பராக இருக்கும். திருவிழா அந்த மாதிரி? திருவிழாலாம் ஒன்றும் கிடையாது. அதான் இப்போ யாருமே இல்லையே அது யாருமே இல்லாததுனால நிர்வாகன்றதுக்கு வரல. ஏன்னா நான் வந்து கேள்விப்பட்டதில் இது என்ன புதுசாக இருக்குது, 1 கோடி சித்தர்கள் தவம் பண்ண இடம் அப்படின்றது கொஞ்சம் கேள்விப்படாத விஷயமா இருக்குது. 1 கோடி சித்தர்கள்னால் சாதாரணமாங்க? அதாங்க அந்த காலத்தில் அப்போ நிறைய சித்தர்கள் இங்கே வந்து போயிருக்காங்க. இந்த கணத்தில் அதுக்கு முன்னாடி இது வந்து எல்லாமே காடு தான். இது எல்லாமே எல்லாம் மரமட்டை. இந்த கோயில் மேலேயே மரமட்டை நிறையா பறந்து போச்சு. அதாவது உள்ள முளைச்சி எல்லாம் இப்படி வந்து கவுத்துச்சு. இப்படி காடு மாதிரி வந்துருக்கு. காடு மாதிரியாக இருந்துச்சு. அதில் இந்த பூசாரி மட்டும்தான் இந்த கொடி வழி மாதிரி வந்து கையில் ஒரு கொம்பு வச்சுக்கின்னு வருவார். கேட்டை தட்டுவார். தட்டு உள்ளே போனீங்கன்னாக்கா உள்ளே பூரா அப்படியே கல் பூரா இறங்கி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுதல முடிஞ்சிருச்சு. அவர் மட்டும் வந்து ஒரு தவளை தண்ணி அங்கேருந்தே வீட்லேருந்து எடுத்துன்னு வருவார். ஊற்றிட்டு 2 வெத்தலை வத்தி குளித்து வச்சுட்டு போயிடுவார். அப்படி பண்ணது. அந்த மாதிரி இருந்த கோவிலை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ வழிபாட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம் இருக்குது. இப்போவும் வந்து அந்த சரியான அந்த அது அன்னாபிஷேகம்லாம் எதுவுமே கிடையாது. இஷ்டப்பட்ட பக்தர்கள் மூலமாக நடக்கிற விஷயங்கள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. பூஜைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது இப்போ பிரதோஷம் வந்து லைனில் இருக்குது. இப்போ நீங்கள் செய்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. அதனால் வந்து லிஸ்ட்டில் லைனில் கொடுத்துருவாங்க. இந்த பூஜை உங்களுக்கு, இந்த பூஜை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. வேறு வழி வாசல் வந்து அந்த ஒரு மெயின் வாசல் இருந்தாலும் ஆனால் இந்த வழியில் தான் வணங்கணும். ஆமாம், ஐயாவை இந்த வழியில் வணங்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போகலாம். இதுதான் ஐயாவுக்கு உண்டான ஏற்றுக்கிற வழி. அதனால் இந்த வழி வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் அது உள்ளே போகணும். இந்த வாசலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மனசு வந்து ஒருநிலைப்பட்டுடும். ஐயாவை நீங்கள் குனிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மனசு பூரா அதுலேயே நின்று போகும். நீங்கள் பறந்து பார்க்குறத விட அந்த சின்ன வாசப்படியால் பார்க்கும்போது மனசு பூரா ஒருமிச்சிடும். ஐயாவை ஒரு தரிசனமாக பார்க்கலாம். எந்த டைம் வந்தாலும் அந்த வழியை பார்க்கலாம். நம்ம தோக்கு பாருங்கள், அது எந்த நேரம் வந்தாலும் யாரையும் நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நேரடியாக நீங்கள் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இது உலகத்திலே இந்த எனக்கு தெரிஞ்ச வரல இந்த இந்தியாவில் இதுதான் மிகச்சிறிய வாசல். ஆமாம். இது இந்த கோவில் பற்றின முழு தகவலும் நம்ம ஐயா சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ இவர் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் நிறைய ஓலைச்சுவடிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதுதாங்க அந்த கோவிலுக்கான மெயின் வாசல். இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம்னு எதுவும் நம்ம சொல்ல முடியலைங்க. ஏதோ போட்டிருக்கு பாருங்க, பூசாரினுடைய செல்ஃபோன் நம்பர். கோவிலுக்கு வந்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா பூசாரி வருவார். நீங்கள் ஏதாவது அபிஷேகம் பண்ணணுமோ இல்லை பூஜை பண்ணணுமோ நீங்கள் அதை அவர்கிட்ட கொடுத்து பண்ணிக்கலாம். உள்ள அம்மனுக்குன்னு தனியாக செலவு வச்சுருக்காங்க. அதாவது இது பாருங்கள், அதுதாங்க அம்மன் சிலை. இந்த மெயின் வழியாக போயிட்டு தரிசனம் பண்ணுறதை விட அந்த சிறு வாசல் வழியாக தரிசனம் பண்ணாதான் அந்த சிவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றது இங்கே வர பக்தர்களுடைய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது விழுப்புரம் பக்கத்தில் இருக்க இந்த 1 கோடி அப்படின்ற இந்த ஊருக்கு வந்து இந்த 1 கோடி நாதரை தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த இடத்துக்கு எப்படி வரணும், வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.